ஏற்கனவே நாங்கள் ஒரு கமா போட்டிருக்கோம்னு பாபு முருகல் சொன்னார் இல்லையா, இங்கே அப்படிலாம் திராவிட கட்சிகளுக்கான முற்றுப்புள்ளிலாம் இல்லை, கமா போட்டிருக்கோம், நாங்கள் கேமில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத இன்னொரு கமாவை முதலமைச்சர் போட்டிருக்காரு, திரு ஸ்டாலின் போட்டிருக்காரு. அவருடைய ட்விட்டர் பதிவில் அவர் இதை பற்றி சொல்கிறார். இந்த இதுக்கான முடிவுகளை பற்றி சொல்லிட்டு, தேர்தல் காலத்தில் எங்களுடைய சாதனைகளை சொல்லி தான் வாக்குகளை கேட்டோம், நலத்திட்டங்கள் தொடர்றதுக்கு கேட்டு தான் பரப்புரை பண்ணோம், அதெல்லாம் சொல்கிறார், என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட மனசாட்சிப்படி நான் செயல்பட்டுருக்கிறேன், சக்தியை மீறி உழைத்தேன், என்னோட களத்தில் நிறைய உழைச்சாங்க எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறது, என்னுடைய பொது வாழ்க்கையில் அதிகப்படியான வெற்றியையும் பார்த்துருக்கிறேன், தோல்விகளையும் சந்தித்திருக்கிறேன், எனது லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல அப்படின்னு செயல்படக்கூடியவன். அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும். இதுவரை மக்களுக்கான சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு அதை நிறைவு பண்ணுறார். அப்போ அந்த இடத்துல எதிர்க்கட்சி அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு பண்ணிட்டார். இந்த இடத்துல நாங்கள் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்ட்டார். அதே போல் ஆட்டத்தில் நாங்கள் இல்லைன்னா இங்கே சொல்லிட முடியாதுன்னு கொலவலம் சார் உங்களுக்கும் சேர்த்து பதிலாக சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இருக்குது இது இப்போ 2 திராவிட கட்சிகள் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா? அப்புறம் விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வரும்போது அதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வருதுன்னு பார்க்குறீங்க? இது 2 திராவிட கட்சிகளும் இன்றைக்கி மெயின் திராவிடியன் பார்ட்டிஸும் இன்றைக்கி எதிர் வரிசையில் உட்கார்றது என்பது நாம் காணாத ஒரு விஷயம், நம்முடைய வாழ்நாளில் நாம் காணாத விஷயமா இருக்கிறது. 1969 அதிகாரத்துக்கு வந்த பிறகு நமக்கு தெரியாத விஷயம். ஸோ அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் நாம் இவர்கள் எப்படி அணுகுவார்கள் என்றால், தாவேக்கா என்பது நிறையா என்னை பொறுத்தளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறது, கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கட்சியாக இருக்கிறது. அப்போ தாராளமாக எப்படி அதிமுக அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக என்னெல்லாம் மின்னல் கொடுத்ததோ அது ஒரு 2x இப்போ தாவேக்கா பக்கம் வரப்போகுது. ஷாம் சொன்ன கருத்தோடு நான் உடன்படுகிறேன். அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் டெஃபினட்டாக தாவேக்காவை புல் டவுன் பண்ண வேண்டும் என்று 2 கட்சிகளும் நினைக்காது. அவர்கள் தாவேக்காவுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி விடுவார்கள். வாக் அவுட் செய்கிறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை, அவர்கள் தாவேக்காவுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடத்துக்கு அவங்களை தள்ள மாட்டாங்க. நிச்சயமாக தள்ள மாட்டாங்க, நிச்சயமாக தள்ள அது ஒரு பொருட்டே இல்லை என்று கடந்து போய் விடுவார்கள். ஏனென்றால் அடுத்தடுத்து வருகின்ற விஷயங்களில் தாராளமாக அவர்கள் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இஷ்யூஸ் பத்தி பேச முடியும். இஷ்யூஸ்னா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் 2500 ரூபாய் பெண்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, 4000 ரூபாய் அன்எம்ப்ளாய்டு அறிவிப்புகள் கொடுத்து, அதே மாதிரி 6 சிலிண்டர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நிச்சயமாக ஒரு பட்ஜெட்னால் ஒரு ஸ்டேட்னால் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயங்களா இருக்கிறது. ஏனென்றால் இப்பவே 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ஏதோ கடன் சுமை சொல்லிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு இடத்துல இருந்து டெஃபினட்டாக ஒரு மாநிலத்தால் தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இதுக்கு இப்போ நீங்க பாஜகவோட இணக்கமா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அதிமுக வேணாலும் சாதிக்க முடியும், ஆனால் ஒரு தாவேக்கானால சாதிக்க முடியாது. அப்ப அங்க ஒவ்வொரு இடத்திலையும் இந்த பிரஷர் கொண்டுதான் இருக்கும். அப்ப அதை நோக்கித்தான் இன்னைக்கு முதல்வருடைய பயணம் இருக்கிறது, முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கிறது. நிச்சயமாக முதல்வர் இங்கே கொளத்தூர் தோட்டு விட்டார் என்பது எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கிறது. அதுவும் ஒரு விஎஸ் பாபு கிட்ட போய் தோக்குறதுன்னு சொல்லும்போது அதை விட அது இந்த கான்ஸ்டிடன்சிக்கு தான் கேவலம், அந்த மக்களுக்கு தான் கேவலம் என்று நான் தயவு செய்து மக்கள் தவறாக எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவர் அங்கே வேலை செஞ்சிருக்கிறார். நண்பர் ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க அவர் தொகுதிக்கே வரலைங்க. முதல்வர் தொகுதிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுடைய குறைகளும் அங்கே அவர் போயிட்டு தான் அந்த தொகுதிக்கு போனதெல்லாம் நிறைய இல்லை கான்ஸ்டிடுவன்சி அந்த அலுவலகம் திறந்து தான் இருந்தது. அந்த அலுவலகத்தில் யார் வந்தாலும் அவருடைய குறைகள் கேட்கப்பட்டது என்பது உண்மைதான். அதே நேரத்தில் கொளத்தூரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஓடி சென்று அதிகாரிகள் நின்று கொண்டு தான் இருந்தாங்க. யாருக்கு கொளத்தூரானாலும் சரி, சேப்பாக் திருவள்ளிக்கணியாலும் சரி, 2 தொகுதியிலும் டெஃபினட்டாக பேம்பர்டு மக்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த பேம்பர்டு மக்கள் இன்னைக்கு இப்படி ஒரு தீர்மானம் கொடுத்தது எனக்கு ஒத்துக்கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக அது தவறான ஒரு முடிவாகத்தான் பார்க்கிறேன். ஆனால் மக்களுடைய தீர்ப்பு தான் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் யாரும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு இது. விஎஸ் பாபுவை வச்சு நீங்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக டெஃபினட்டாக இந்த மெஜாரிட்டி மார்க் வருமானன்ற பிரச்சனையை தான் இருக்கிறது. இப்போ பாமகவுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா கொடுத்து விட்டார்கள். அந்த ஒரு கட்டத்தில் இனி பாமகனால தாவேக்கா பக்கம் போக முடியுமான்றது கேள்வி இருக்கிறது. ஏன்னா பாமக இல்லாமல் இப்போ காங்கிரஸ் ராஜ்யசபாங்கிறது இந்த தேர்தலுக்கு இணைந்து போட்டியிடுவதற்கும் அவங்களுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்துவதற்கும் அது பயன்படுத்தப்பட்டுருச்சு. அப்போ அடுத்தது அதில் நீங்கள் என்ன கமிட்மெண்ட் இருக்குன்னு இல்லை, பாமக அப்படி செய்ய மாட்டாங்க. நான் அன்புமணிக்கு அங்கேருந்து இன்னல்கள் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. பாஜக கிட்ட இருந்து
ஒரு பெங்களூர் போபால் மெடிக்கல் காலேஜ் கேஸ் இன்னும் நிலவில் இருக்கிறது. சிபிஐ விசாரணை இன்னும் இருக்கிறது. அதை அப்படியே வந்து கோல்ட் ஸ்டோரேஜில் எடுத்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக. அதுவும் பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ பாமகவுக்கு எளிதில் வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ பாக்கி இருக்கின்ற நபர்கள் தான் லெஃப்ட் பார்ட்டிஸ் வருமா என்று கேட்டால் இன்னைக்கு லெஃப்ட் இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து அவர்கள் யோசிப்பார்கள். இப்போ தாவேக்கா கூட போகணுமா? தாவேக்கா என்பது ஒரு மெர்க்கூரியல் கட்சியாக இருக்குது. ஒரே ஒரு தலைவரை நம்பி இருக்கின்ற கட்சியாக இருக்கிறது. இங்கே குறிப்பிட்ட போல ஒருவேளை சிபிஐனால ஒரு பிரச்சனை வந்து விஜய்க்கு வரும் என்றால் கரூர் சம்பவத்துக்கு வந்து இன்னும் வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்காத பொறுப்பெடுக்காத திரு எம்ஜிஆர் அவர்களை ஆதரிச்சிருக்கிறாங்க, எம்ஜிஆரோடு பயணிச்சிருக்கிறாங்க. ஆமா, இடதுசாரிகள் என்ன வேணா செய்யலாம். பட் என்னை பொறுத்தளவில் வந்து இப்படி ஒரு நபரோட, அதாவது எம்ஜிஆர் என்பது பல வருட காலம் வந்து ஒரு இயக்கத்தில் இருந்து அதன் பிறகு வந்து முதல்வரான கட்சி தான். இப்போ இவரும் தாவேக்கா வெற்றி பெற்று ஒரு ஆட்சி பொறுப்புன்னு வரும்போது அதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்குறேன். என்னை பொறுத்தவரை ஒரு மெர்க்கூரியல் ஃபிகர். அவரை வந்து பார்க்க கூட முடியாத ஒரு, ஜெயலலிதா கூட பார்த்துடலாம் போல தெரியுது. இவரை வந்து சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஃபோனில் தொடர்பு கொள்ளவே கடினமாக இருக்கின்ற ஒரு நபர். அப்படி ஒரு நபரோட வந்து இவர்கள் வந்து தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்லை திமுக கூட பயணிக்கலாம், இல்லைன்னா அதிமுக கூட பயணிக்கலாம் என்ற தீர்மானத்தில் இருப்பாங்களா? எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூடுது, அதன் பிறகு வந்து அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள் நான் கருதுகிறேன். தேர்தல் முடிவுகளை பற்றியும் தேர்தல் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் ஆய்வுகள் எல்லா விஷயம் எப்படி நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண வேண்டும் இதெல்லாம் பேசுவார்கள். என்னை பொறுத்தவரை வந்து டெஃபினட்டாக காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில் வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தியுடைய உந்துதல் பேரில் மாணிக்கன் தாகூரனுடைய, நான் அப்பயே சொன்னேன்ல ஏன் நீங்க கேட்கலங்கிறது, அந்த ஒரு பாணியில் தான் அவர்கள் பேசுவார்கள். அப்ப காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அதுல ஆர்வம் இருக்குன்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் பரப்புரைக்கு வந்தபோது இணைந்தெல்லாம் பரப்புரை செய்யலை. அப்படி இருக்கும்போது அது அவரும் இப்போ இன்னைக்கு அவருடைய ட்விட்டர் பதிவெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் கூட தாவேக்காவோடு பயணிக்கிறதுங்கிறது அரசியல் ரீதியாக கட்சிக்கு நல்லது அப்படின்னு ஒரு வேலை நினைக்கிறாரா அப்படின்னு தெரியல. இல்லை, இந்த கட்சியினுடைய நோக்கம் என்னன்னு இருக்கு இல்லையா? இப்போ நோக்கம் என்பது என்னை பொறுத்தவரை வந்து மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த நோக்கம் தான் ஒரு காங்கிரஸ், அதாவது நேஷனல் பார்ட்டி, ஆப்போசிஷனில் இருக்கிற பார்ட்டி, லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருக்கிறாரு, அவருக்கு அதுதான் நோக்கமாக இருக்க முடியும். ஆனால் இங்கே பேசின பேச்சானாலும் சரி, அதாவது முதல்வரோடு பயணிக்கவில்லை, ஸ்டேஜில் காணவில்லை, அதை தாண்டி வந்து கேரளாவில் போய் பினராயி விஜயனுக்கு எதிரான பேசின பேச்சானாலும் சரி, அவர் வந்து பிஜேபியினுடைய ஒரு கருவாக பயன்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்றதானாலும் சரி, அங்கே போய் மம்தா தீதியை வந்து தவறாக பேசுறதானாலும் சரி, இதெல்லாம் வந்து எப்படி ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கின்ற வகையில் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. அப்போ மொத்தம் டோட்டல் கன்ஃபியூஷனாக இருக்கு காங்கிரஸ். இதை பற்றி நான் ஒரு ஆர்டிகல் கூட எழுதி கொண்டிருக்கிறேன். காங்கிரஸ்குள்ளாலே பெரிய முரண் இருக்கிறது. இப்போ வந்து செல்வ பிறந்தையும் மல்லிகார்ஜுன் கார்கேனால தான் இந்த திமுக கூட்டணி வந்து உருவாகிறது. தேர்தல் வெற்றி வராத போது அது கேள்விக்குள்ளாகப்படும்ல. நிச்சயமா அது கேள்விக்குள்ளாகப்படும். அதை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்காக கூட எடுத்துக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அதை வந்து அப்படியே ஜவ்வு இருக்கிற மாதிரி எடுத்து ஜனவரியிலிருந்து இழுன்னு இழுத்து அதன் பிறகு வந்து மனமில்லா மனதோடு வந்து திமுக கூட இருக்கிறதும் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியாக பிரவீன் சக்கரவர்த்தி கச்சாமச்சான பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு அனலிஸ்டா தன்னோட பாயிண்ட சொல்றேங்கிறாரு. நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு. ப்ரொஃபஷனல் காங்கிரஸோட தலைவர் தானே, அதாவது சசி தரூர் இருந்த இடத்துல இவர் இன்னைக்கு இருக்கிறாரு. அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு இவர் பேசலாமான்னு இருக்கிறது. தலைமை என்ன சொல்றதோ அது தாராளமாக நீங்க பேசலாம், யாரும் வேண்டாம்னு சொல்ல. தலைமையினுடைய அனுமதி இல்லாம பேச மாட்டாங்க. அதுவும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கல. ராகுல் காந்தியோடு பயணிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் என்ன அறிந்து அவர் பேசுறார் அப்படின்னா பொதுவாக பார்க்கப்படுது. இல்ல, என்னுடைய புரிதல் இருக்கிற காங்கிரஸ்ல வந்து யார் வேணாலும் என்ன வேணா பேசலாம். இப்போ கேரளாவில் நடக்கிற கூத்த பார்த்தீங்கன்னா அதோட மோசமா இருக்கிறது. அதாவது ஒரு கூட்டணி கட்சியில் IUML இருக்கிற ஒரு தலைவர் வந்து பாணக்காடு வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து முதல்வராக்குன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் நிலைமை இருக்கிறது. இன்னைக்கு சசி தரூர்கிட்ட போய் கேட்கறாங்க. சசி தரூர் சொல்றாரு எனக்கு முதல்வராக வேண்டிய அந்த ஆசை கிடையாது, நான் டெல்லியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் முதல்வராக வேணும். ரமேஷ் இருக்கிற அந்த மாதிரி காங்கிரஸ் அப்படித்தான் இருக்கும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இவர் வந்து பேசுறது கொஞ்சம் கவனித்து யோசித்து பேச வேண்டும் என்றதான் என்னுடைய வேண்டுகோள். இதுல ஒரு கேள்வி